இன்னைக்கு அசத்தலான சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கோ ரைஸுக்கோ ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு. எப்பவுமே சமையலில் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி முதல்ல கடுகை போடுங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயம் வேகும்போது 6 வரமிளகாயை கிள்ளி வச்சுக்குங்க. அது கூட அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை என்னதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும் நிறைய பேர் அதை தூக்கி தூக்கி ஓரமாக வச்சிடுறீங்க. அயன் கண்டென்ட் அதிகமாக கருவேப்பிலையில் இருக்குது. சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஒரு 1/2 kg கழுவி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை சின்ன வெங்காயத்து கூட சேர்த்துருங்க. இந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா, இந்த 3மே வதங்குற ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்பப்பப்பப்பா! 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதில் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்குங்க. இந்த தண்ணி சுண்டுன உடனே நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த டைம் நான் சிக்கன் இது பண்ணுறதுக்கு சக்தி மசாலாவில் வர கறி மசால் பொடி தான் நான் போட்டிருக்கேன். இந்த கறி மசால் பொடி மிளகா பொடி இல்லாமல் வெறும் இந்த கறி மசால் போட்டு வரமிளகா கூட சேரும்போது அந்த டேஸ்ட்டு தனியாக கொடுத்துச்சு. ஒரு 4 ஸ்பூனில் 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மல்லித்தூள் இதில் சேர்க்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் பார்த்திங்கனாலே நல்ல ப்ரௌன் ஷேடில் வந்திருக்கும். எண்ணெய் தனியாக மேலே வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கிரேவி ரெடி.